ஆமென் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. வெற்றி கொண்டார் மரித்து கொடுமே தாளத்தை சங்கரித்து முறித்து பத்திரசன கிறிஸ்து மறித்து பாடுபட்டு தரித்து முடித்தார். ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா மகத்துவம் பராபரா. ஆமென் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. ஆமென் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. இயேசு உயிர்த்தெழுந்தார். இயேசு மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்துல 2 சீஷர்களை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அவங்க எருசலேம்ல இருந்து எம்மாவூருக்கு சென்று கொண்டிருந்தாங்க. வழியில அவங்க நிறைய விஷயங்களை பேசி கொண்டிருந்தாங்க. இயேசு எப்படி ராஜாவாக எருசலேமுக்குள்ள வந்தாரு, எப்படி அவர் சிலுவையில அறையப்பட்டாரு, எப்படி அவர் அடக்கம் பண்ணப்பட்டாருன்னு பேசி கொண்டிருந்தாங்க. நம்பிக்கை இழந்தவர்களாய் அவங்க பேசிக்கொண்டிருந்த உயிர் தெழுந்த இயேசு அவங்களோட சேர்ந்து கொள்கிறார். அப்ப கேட்கிறார், என்ன பேசிக்கொண்டிருக்கீங்கன்னு கேட்கும் பொழுது, நீங்க என்ன எருசலேமுக்கு ரொம்ப புதுசா சொல்லி அவங்க பல காரியங்களை அவர்கிட்ட சொல்றாங்க. அப்ப இயேசு அவர்களுக்கு தீர்க்க தரிசனத்தை குறித்து, தீர்க்க தரிசனம் என்னென்னலாம் சொல்லி இருக்கிறாங்க, மனுஷகுமாரன் பாடுபட்டு மரித்து உயிரோடு எழுந்துக்கணும், பல காரியங்களை அவர்கிட்ட சொல்றாங்க. அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் விதமாய் அவர் பல காரியங்களை பேசுறார். அவங்க இருதயம் கொழுந்து விட்டு எரிகிறது. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கும் நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீர்களா? நம்பிக்கை எழுந்திருக்கிறீர்களா? வேதம் சொல்லுகிறது, இயேசு உயிர் தெழுந்ததின் நோக்கம் உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும்படிதான். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவன் உள்ள நம்பிக்கை உண்டாகும்படிக்கு. ஆங்கிலத்தில், in his great mercy he has given us new birth into a living hope. He has given us new birth into living hope. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3-4 வரைக்கும், நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இயேசு உயிர்த்தெழுதின் நோக்கம் உங்களுக்கு நம்பிக்கையும் நித்திய ஜீவனையும் எதிர்காலத்தையும் கொடுக்கும்படிதான். அவரிடத்தில் வருவீர்களா? இயேசு உங்களை அழைக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்காக அவர் காத்துக் கொண்டிருக்கிறார். ஆமென்.